ஆனால் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் இது 2 பேருக்கும் பொருந்தும். பொய் சில பேருக்கு வாயை திறந்தா 10 வார்த்தை பேசினா 9 வார்த்தை பொய்யாக தான் இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறவாளுக்கு இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். கல்யாணம் ஆனவர்களுக்கும் பொருந்தும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் பொருந்தும். சின்ன குழந்தைகளுக்கு பொருந்தாது. அப்போ இந்த வாயை திறந்தா பொய் பொய்யா சொல்லிகிட்டு இருக்கிறவாளுக்கு என்ன, அதே மாதிரி பிறரை ஏமாற்றி பறிக்கும் குணம் உடையவர்களுக்கு, பிறரை ஏமாற்றி பறிக்கும் குணம் உடையவர்களுக்கு கேரக்டர் ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் சொல்லிட்டேன் ஏற்கனவே. கேரக்டரில் தப்பு பண்ணுறவங்களுக்கு இந்த 3 விதமான தவறுகள் செய்பவர்கள் யாருக்கும் சாபம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அது என்ன ஆகும்னா அது அவர்களுக்கே திருப்பிடும், உடனே திருப்பிடும். என்ன, அதுக்கு தான் மேட்ருக்கு வரேன். யார் சாபம் கொடுத்தா பழிக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, அதே தான் அடுத்தது பார்க்குறேன். வருது பாருங்கள்.